ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபங்க்ஷன் வீடியோ பார்க்க போறோம். அண்ணன் வீட்டு வந்து பூப்புனித நீராட்டு விழா ஃபங்க்ஷன். ஆமா, பூப்புனித நீராட்டு விழா சொல்லலாம், மஞ்சள் நீராட்டு விழா சொல்லலாம், பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். அதுதான் இவ்வளோ பேர். ஒரு ஊர்ல வேற வேற இன்னும் நிறைய சொல்லுவாங்களா? எங்க ஊர்ல வந்து சடங்குன்னு சொல்லுவாங்க. சடங்கு வீடு சடங்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, நீங்க வந்து உங்க ஊர்ல வேற ஏதாவது சொல்லுவாங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. ஆமா, ஒரு ஊர்லயே ஒரு மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நடக்கும். இங்க எப்படி நடக்குதுன்னு பாப்போம் வாங்க. ஆமா, எனக்கு வந்து நான் இது வரைக்கும் பார்த்த மஞ்சள் நீராட்டு விழாவே வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப வெரைட்டியா பயங்கரமா. ஆமா, பயங்கரமா. சரி வாங்க அப்படி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் பேனர் இருக்கணும். அந்த பேனர்ல ஃபர்ஸ்ட் நாங்க தான் இருக்கணும். கல்யாண வீடுனா நாங்க தான் மாப்பிள்ளையா இருக்கணும் மாதிரி நாங்க எந்த வீட்டுக்கு போனோம், எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் இது ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டோம். இதுல வந்து அப்படி ஃபேமிலி போட்டோவோட வைக்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இது வந்து கண் முழிச்சு நாங்க ஃபுல்லா பேனர்லாம் ஃபுல்லா அடிச்சுட்டு நிறைய பேனர் வச்சிருக்கோம். நாங்க எங்க பேனர் மட்டும் தான் காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டை அறுத்தாச்சு. ஆமா, இப்போ வந்து 6 கிடா வச்சு ஊர் ஃபுல்லா வயிறார சாப்பாடு போட்டாச்சு. வயிறாரல்ல தெகட்ட போட்டாச்சு. எனக்கே நான்வெஜ் பிரியன், எனக்கே வந்து வெறுத்துட்டுனா பாருங்களா அந்த அளவுக்கு தெகட்டிட்டு. ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ தாய்மாமன் சீர்லாம் கொண்டு வராங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சைடு. இப்போ இங்க வந்து பயங்கரமா பண்றாங்க. இந்த ஒரு சாங் வரல, மானூத்து மந்தையில், அந்த சாங்குக்கு ஏத்த மாதிரி எல்லாம் கரெக்டா செட் ஆச்சு. ஆமா, அதாவது தாய்மாமன்னா இப்போ நம்ம இப்போ எப்படின்னா எங்க ஊர்லன்னா இப்போ தாய்மாமன் இருக்காங்கன்னா ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் ஒரே கொட்டோட வந்துருவாங்க. இங்க வந்து எப்படின்னா இது வந்து அத்தை மாமன், அத்தையோட சீர் வரணும். எத்தனை மாமா இருக்காங்களோ அத்தனை மாமா சீர் கொண்டு வருவாங்க. ஆமா, இப்ப அப்பா சைடு வந்து தாய்மாமன். ஒரு சில பேர் எப்படின்னா 2 தாய் மாமன்னா 2 மாமா சேர்ந்து வருவாங்க. ஒரே கொட்டு அப்படி போட்டு. இங்க வந்து தனித்தனி செப்பரேட்டா போட்டு வந்ததால ரொம்ப கலகலன்னு போச்சு. அதாவது இப்ப சித்தி பசங்க தாய் மாமன்னா அது தனியா அவங்க வராங்க. இதே மாதிரி நம்ம அம்மாவோட சொந்த அண்ணன் தம்பினா அது தனியா வராங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆண் வழியில வந்து அவங்களோட தங்கச்சி வீட்டுக்காரு, அதாவது அத்தை தாய் மாமன் தான் இல்ல அப்பாவோட, அவங்களையும் தாய் மாமனே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து சூப்பரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மரியாதை செலுத்தினது வேற லெவல். ஆமா, எப்படின்னா நம்ம உள்ள வரும்போதே வந்து அவங்களுக்கு வேஷ்டி சட்டை கட்டி புது ட்ரெஸ் எடுத்து கட்டி விடணும். ஆமா, யாருன்னா பொண்ணோட அப்பா. ஆமா, என் மச்சான வந்து வரவேற்கணும், மரியாதை. மரியாதைலாம் வீட்டு வாசல்ல மிதிக்க மாட்டேங்கிற மாதிரி இது ஒரு சம்பிரதாயமா இருக்குமோ. ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து பண்றாங்க. ஆமா, இது வந்து செல்வராஜனோட தம்பி. அவங்களும் அப்பா மாதிரி தானே, அண்ணன் தம்பினாலும் அப்பா தானே பொண்ணுக்கு. ஆமா, இவங்க ஒரு அண்ணன் பின்னாடி ஒரு அண்ணன். ஆமா, இவங்க 2 பேரும் அண்ணன் பின்னாடி நிக்கிறவங்க. அதான பரவாயில்ல பத்தியா. இது வந்து இதுதான் ஒரு ஒற்றுமை. இது வந்து அம்மாவும் வந்து அண்ணனுக்கு அண்ணனை வந்து வீட்டுக்குள்ள அண்ணனை மைனிய அந்த வீட்டுக்குள்ள வந்து வர வைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் வேற லெவல் பத்தியா. ஆமா, இதுல ஏதாச்சும் ஸ்டோரி இருக்குமா இருக்கும். இந்த வீட்டுக்கு வர வச்சு மரியாதை கொடுத்து வந்தாதான் நான் வந்து சீர் செய்வேங்கிற மாதிரி ஏதாவது மீனிங் இருக்குமா இருக்கும் நமக்கு தெரியல. ஆமா, ஆனா இது மாதிரி இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்தது இல்ல. இது நல்லா இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் அந்த காலத்துல பண்ற மாதிரி இருக்கு எல்லாமே. ஆமா, அந்த காலம்னா இந்த மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கு. அடுத்து சீர் பத்தியா எவ்வளவு சீர்னு. இது வந்து ஒரு சீர் தான், இன்னும் 2-3 சீர் வருது. இது அத்தையோட சீர் எவ்வளவு கொண்டு வராங்க. எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணது குத்துப்பணி. எவ்வளவு பெரிய குத்துப்பணி எல்லாருமே கொண்டு வந்திருந்தாங்க. ஆமா, இப்ப சீரெல்லாம் பொண்ணுகிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்லாம் கொடுத்துருவாங்கல்ல. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, தண்ணி ஊத்திட்டு தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்க. அதான் மஞ்சள் நீராட்டு விழாவா. அதான் மஞ்சள் நீராட்டு விழா. ஆமா, அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஒரு தொட்டி, அந்த தொட்டில உட்கார வச்சு சல்லடையில இது பண்றது சலிச்சு. ஆனா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. வந்து அந்த காலத்துல இருந்து இப்ப நம்ம பழைய காலத்துல இருந்து புது காலத்துக்கு வந்துட்டு இருக்கோம். புது காலத்துல இருந்து பழைய காலத்துக்கு போயிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, அதுதான் நல்ல காலம். ஆமா, எனக்கு இதெல்லாம் பாக்கும்போது எப்படா வரும் நம்மளும் தாய் மாமன் தாய் அத்தையா வந்து தாயத்துல அத்தையா வந்து ஃபங்க்ஷன் எனக்கு இதே மாதிரி பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆமா, அனிஷா வந்து ஃபுல் உரிமை எனக்கு தான்ட்டா. ஏன்னா மெயின் அதுதானே, உண்மைதானே. ஆனா அப்படி சொல்லல, நான் இவன் என்ன சொன்னா நான் என்ன சொன்னேன், எல்லாரும் கிரௌடா நின்னு அந்த பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப ஷையா ஃபீல் ஆகல, நான் மட்டும் எல்லாம் பண்ணி வெளியே கூட்டு வரேன்னு சொன்னேன். அதுல ஃபுல் உரிமைன்ட்டு கிளப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் இதே மாதிரி இதுதான் மெயின் வந்து தாய்மாமன். இப்போ அவங்க அம்மா சைடு தாய்மாமன். இது மெயின் தாய்மாமன் இல்ல, நான் மெயின் அது வந்து அத்தை சீர், இது வந்து மாமன் சீர். அதுதான் சொன்னேன் மெயின் தாய். அதாவது பொண்ணோட அம்மாவுக்கு சொந்த அண்ணன். ஆமா,
ஆமா இது அது இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிடா. ஆமா இதுதான் இதுவும் எனக்கு சொல்ல நினைச்சேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. கொடை பிடிச்சிட்டு போறதுல கிடாவை பிடிச்சிட்டு வர்றது. இந்த அதாவது இது எதுக்குன்னா பாவம் எப்ப கழுத்தர் போவலன்னு பாம்பு. எனக்கு தெரிஞ்சது எதுக்குன்னா மருமகள் வந்து வயசுக்கு வந்துருக்கு இந்த கிடாவை வெட்டி சாப்பிட்டு நல்லா தெம்பா இருக்கட்டும்ங்கிறதுக்காக எடுத்துட்டு வர்றதுன்னு நினைக்கிறேன். ஆமா இது அப்படி இல்ல, இது வந்து சீரா குடுக்குறாங்களா? இது வந்து நம்ம வளக்கன்னா வளக்கலாம். மருமகள் சாப்பிட்டுட்டு தான் குடுக்குறாங்க, மருமகளுக்காக தான் குடுக்குறாங்க. ஆனா அது நம்ம வெட்டனா வெட்டலாம், வெட்டலனா நம்ம வளக்கலாம். மருமகளுக்கு கொடுக்கணும், இல்லன்னா அதுல வர காசு மருமகளுக்கு தான். அப்படிதான் அது எனக்கு தெரிஞ்சு அதான். ஆமா இங்கேயும் பாத்தீங்கன்னா தாய்மாமனுக்கு வந்து ஃபுல்லா அப்பா வந்து எல்லாமே அந்த இதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் கடமையெல்லாம் பண்ணணும். இப்போ வந்து சித்தி ஆரத்தி எடுத்து வரவேற்றுட்டு இருக்காங்க. ஆரத்தி எல்லாம் எடுத்து உள்ள மரியாதையா பொண்ணு வீட்டுல இருந்து தாய் மாமனை வரவேற்று உள்ள கூட்டு போறாங்க. ஆமா இப்ப இங்க நின்னுட்டு இருக்கிறது நாங்க தான். நடுவில் ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். ஆமா இவங்கள வந்து இவங்க கொண்டு வர பொருள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு எடுத்துட்டு ஆமா நெக்ஸ்ட் வந்து போட்டோஸ் எடுத்துட்டு அவ்வளவுதான். இதுதான் வாவ் 6000 போகுது 6000. அந்த உள்ள உட்கார்ந்து தண்ணி ஊத்துறது வந்து ரெண்டுக்கு வாங்கிருக்காங்க. ஒரு நாள் மட்டும் 6000. இது அதுவும் 1/2 மணி நேரத்துக்கு. ஆமா 1/2 மணி நேரம் வேலை முடிஞ்சு. அழகா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு, வேற லெவல். இது வந்து இது மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கபில வெளிய வச்சு தண்ணி ஊத்துறது அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கு. ஆமா அத வெளிய வச்சு பண்றது இதுதான் நல்லா இருக்கு. சும்மா நம்ம அந்த பழைய காலத்து மாதிரி நம்ம உள்ள வச்சு பண்றதுலாம் அதை விட இது சூப்பர். ஆமா நம்ம இனிமே ஹன்சிக்கு வரப்ப இன்னும் எவ்வளவு டெக்னாலஜிஸ் வரபோதோ தெரியல. ஆமா அந்த டைம் நம்ம டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்க வேண்டியதான். அனிஷா குசியா தண்ணி ஊத்துவல இப்போ வர போறா பாருங்க ஒருத்தி. நான் எப்படா தண்ணி ஊத்துவேன்னு ஆர்வமா இருந்தேன். ஆமா அனிஷா தண்ணி ஊத்துனா, வசகுட்டி தண்ணி ஊத்துனா, அடுத்து எல்லாருமே ஊத்தியாச்சு. ஆமா இப்போ வந்து தண்ணி ஊத்துனோனே நெக்ஸ்ட் வந்து மாமா அத்தெல்லாம் கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி. ஆக்சுவலா தண்ணி எதுக்கு ஊத்துறாங்க? இந்த தண்ணியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அது மஞ்சள் தண்ணி, மஞ்சள் வேப்பிலை கலந்த தண்ணி தான். அதுல ஏதாவது சயின்ஸ் இருக்குமா இருக்கும். ஆமா ஷேரா சயின்ஸ் தான. அது நமக்கு அத பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆமா அதனால பேச விரும்பல. இது சீர் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. ஆமா இது வந்து எப்படி இது ஒரு தாய் மாமா, அதாவது அம்மாவோட சித்தி பையன். அதுவும் ஒரு மாமா தானே, தாய் மாமா தானே. ஆமா இவங்க தனியா சீர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து அவ்வளவுதான் கிளம்பியாச்சு. இது வந்து மாமா எடுத்துட்டு வந்த சாரி. ஆமா மாமா கொண்டு வந்த சீர்ல உள்ள எல்லா திங்ஸ் வச்சு மேக்கப் எல்லாம் போட்டு கிளம்பி இப்ப ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒருத்தர போட்டோ எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஆமா மாலை மாத்திரம் 2 பேருக்குமே உரிமை கொடுத்துருக்காங்க. இந்த மாமா அத்தை மாமாக்கும் உண்டு, அந்த மாமாக்கும் எல்லாருமே சேர்ந்து பண்றாங்க. ஆனா நல்லா இருந்துச்சு ஒரு வித்தியாசமா. ஆமா ஆமா நெக்ஸ்ட் வந்து இப்ப இங்க முடிச்ச உடனே கூட்டு கிளம்ப வேண்டியதான். அப்படிதானே? ஆமா கிளம்ப வேண்டியதான். நம்ம கிளம்பியாச்சு. ஸ்டேஜுக்கு போறோம். ஏதாவது ஒரு பாட்டு ஞாபகம் வருதா உனக்கு? இப்போ இந்த பேர் கொடை பிடிச்சிட்டு போறாங்க. ஆமா இதான் மருமகள் வந்து வெயில் படாம போனோம்னு வெயில நனையாம. ஆமா வெயில நனையாம வெயில் மேல படாம இருக்கணுங்கிறதுக்காக குடைக்குள் பிடிச்சு 2 மருமகளையும் கூட்டு ஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்க மாமன்மார்கள். ஆமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நாங்க ஊருக்கு வந்து ஸ்டேஜ்ல ஏறியாச்சு. ஆமா ஸ்டேஜ்ல ஏறி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா எப்படா நம்ம சீக்கிரம் போட்டோ எடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அந்த வெயிலுக்கு வந்து நல்லா இவன் வந்து எப்படா அந்த பேண்ட தூக்கி போட்டுட்டு லுங்கி கட்டுவோன்ட்டு இருந்தா வெறியா இருந்தேன். ஆமா அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா நிறைய பேர் போட்டோ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஃபுல்லா அந்த சமையல் ரூம்ல பிஸி. ஆமா இவன் ரொம்ப பிஸியா இருந்தான். ஆமா ஏன்னா ஃபுல்லா அப்படி கொஞ்சம் ஒர்க் வச்சுக்கோங்களேன். ஆமா அதனால கடகடன்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. வாங்க எல்லாரும் ஃபேமிலி போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்ல தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு தான் நான் ஃபர்ஸ்ட் நான் உடனே மாத்திட்டேன் ட்ரெஸ். நான் அப்பதான் மாத்தினேன். அதுக்குள்ள கூப்பிட்டாங்க. எனக்கு ஐயோ ஏன்டா மாத்தணும்னு ஆயிட்டு. ஆமா அப்புறம் நம்ம இந்த சாப்பாடை பத்தி சொல்லி அவனும் எவ்வளவு வெரைட்டி தெகட்ட சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. மட்டன்ல நிறைய வெரைட்டிஸ், சிக்கன். சாப்பாட்டோடு நெக்ஸ்ட் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஆமா நான் வந்து மொய் எழுதுனேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. மொய் எழுதுன அக்கா வந்து சாப்பிட பசிச்சதால சாப்பிட போயிட்டாங்க. அவங்களுக்காக நான் கொஞ்சம் மாத்தேன். மருமகள் எப்படி இருக்காளோ பத்தியா? ஆமா இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குல்ல? ஆமா இது வந்து அவங்க அத்தை வாங்கிட்டு வந்த ட்ரெஸ். ஆமா உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஆமா லெஹங்கா. ஆமா சரி அவ்வளவுதான் ஃபைனல் டச் வந்து இனிமே வந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்கல. போட்டோ ஷூட் மாதிரி ஃபேமிலி வச்சு போட்டோ ஷூட் பண்ணுவாங்க. இதுலதான் வந்து லாஸ்ட்ல நாங்க சொதப்பி சொதப்பல்ல இதுதான் ஃபேமிலி தான் இதெல்லாம் அதே காஸ்டியூமோட எடுத்துட்டு நான் எனக்குலாம் இந்த லுங்கி தான் கெத்து. நீ எல்லாம் வெத்து, நான் தான் கெத்து இதுல. சரி ஓகே டன். பை பை பை. பாப்பா கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா. பை.